வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். இப்போ 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி இந்த குரு பெயர்ச்சிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. மேச ராசி இந்த அன்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குரு பயிற்சியை தான். ஏன்னா அவங்க அந்த 7.5 சனியில் படாத பாடுகள் பட்டுட்டாங்க. தான் நினைத்ததை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த ராசி இந்த ராசி தான். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது இடம் அப்போ இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. சார் வெளிநாட்டு போகலாமா, வெளியூர் போகலாமா, அது நிறைய வகையில் இருக்குது. படிப்பு ரீதியாகவும் போகலாம், திருமண ரீதி. இப்போ அந்த மேஷ ராசிக்கு குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பேர் மேஷ ராசி குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? நிச்சயமாக நல்ல கேள்விங்க. இப்போ மேசராசி அன்பர்கள் 4ஆம் வீட்டில் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஹம்ச யோகம் இவங்களுக்கு வேலை செய்யுது. வெரி குட். அப்போ இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ போகலாமா, இல்லை இதிலே இன்ஜினியரிங்கா, டாக்டர் ரீதியாக என்ன படிப்பு இருக்குது அந்த படித்தா கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணாங்கன்னா ஜாப் சேஃபாக இருக்கும். சாய் பல்லவி எம்பிபிஎஸ் படித்தாங்க, ஆனால் ஆக்டர் ஆகிட்டாங்க. அப்போ அது அவங்க அதுக்கு ஆக்டராக படிச்சு இன்னும் சிறப்பாக இருக்கு. அது மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டா பெட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிட யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நிறைய விஷயங்கள், நிறைய ஜாதகம், நிறைய ஜோதிடர் விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் நிறைய கணிச்சு ஜோதிடர்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய ராசி பலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுடைய சேனலுக்கு நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான். என்றைக்கு அந்த குரு பெயர்ச்சி வருது, அந்த குரு பெயர்ச்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள், அன்றைக்கி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் அவரை பார்க்க போகிறோம். அவருடைய பேர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். நிறைய எல்லா ராசிக்கும் அவர் கணிச்சு சொல்ல போகிறாரு. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. கவனமாகவும் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து அவரை நேரடியாகவும் சந்திக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஒன்றும் கவலை வேணாங்க. ஆன்லைன்லேயும் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயும் சந்திக்கலாம். ஆன்லைன்லேயும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் உங்கள் ஜாதகமும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நேரடியாக அவரையே சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது குரு பெயர்ச்சி வருது, அது என்னைக்கு? ஏன்னா எல்லாரும் என்னைக்கு குரு பெயர்ச்சின்னு எல்லாரும் ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ குரு பெயர்ச்சி என்னைக்கு வருது, அதோட பலன்கள் ஒரு ராசிக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் பற்றி கொஞ்சம் உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. நிச்சயமாக. இப்போ குரு பயிற்சி திருக்கணித அடிப்படையில் ஜூன் 2ஆம் தேதி இந்த வருடத்தில் ஆரம்பிக்குது. அப்போ ஜூன் நைட்டிலேருந்து அந்த எஃபெக்ட் இருக்க ஆரம்பிக்குது. இந்த குரு பயிற்சியை உலக அளவில் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகில் இருந்த பல ஏற்றத்தாழ்வுகள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா அங்கே சண்டை கட்டினா நம்ம வீட்டில் கேஸ் வரல. அப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை கட்டினாங்க, நம்ம வீட்டில் கேஸ் பிரச்சனை வருது. அப்போ பெட்ரோல் விலை இதாகுது, எல்லாமே ஏறிட்டுருக்கு. அப்போ அதுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் பலது ஏற்பட போகுது. ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா வேலை, பொருளாதார ரீதியாக நிறைய பேர்த்துக்கு மாற்றம். கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்க அந்த வயதுடைய ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய இந்த குரு பகவான் அமையுது. சொத்து அமையணுங்க. ஒருத்தர் யாராக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொத்து வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல இது கொடுக்குது. உலக அளவில் இருந்த மன மாறுதல், உலக அளவில் ஏன் சொல்கிறோம்னா அரசியலில் பல மாறுதல் ஏற்பட்டு சமநிலைகள் நடக்க போகுது. அப்போ இது அப்போ இந்த ஜாபில் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் சொல்கிறோம். திருமணம், கல்வி, இப்போ மாணவர்கள் எல்லாம் கல்வி என்ன எடுக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது. அப்போ எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி இந்த வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். குரு உச்சம் பெற போகிறார். இந்த ஒரு குரு உச்சத்தில் மிகப்பெரிய சூட்சம் விஷயம், குரு உச்சம் பெறுவது மட்டும் இல்லை, ஹம்ச ராஜ யோகம் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அப்போ நிறையா ராசிகளுக்கு ஹம்ச ராஜ யோகம்னா என்னென்னா, குரு உச்சம் பெற்று அது கேந்திரத்தில் உள்ள ராசிகள் எல்லாம் வலு பெறப்போகுது.
அப்போ 12 ராசியில் ஒரு 4 ராசி மிகப்பெரிய டாப்பில் போகுது. அப்போ எல்லோரும் ஏங்கிக்கிட்டு இருந்த தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் பிடிக்க இறைவன் இந்த குரு கடாட்சத்தில் வரார். சனிப்பெயர்ச்சி நடந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம்தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா வரப்போகுதுங்க. நல்லா அழகா அருமையா சொன்னீங்கய்யா அந்த குரு பயிற்சியை பத்தி. இப்போ நம்ம இந்த 12 ராசியில ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இந்த குரு பயிற்சி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. மேச ராசி இந்த அன்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குரு பயிற்சியை தான். ஏன்னா அவங்க அந்த 7.5 சனியில் படாத பாடுகள் பட்டுட்டாங்க. தான் நினைத்ததை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த ராசி இந்த ராசி தான். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில், அதாவது இடம், வீடு, சொத்து, சுகம், தாயாரை குறிக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான் வரார். விரயஸ்தானத்தை குரு பலன் வரும்போது, குரு பார்வை வரும்போது முதல்ல விரயம் குறைகிற காலகட்டம். அப்போ இந்த குரு பலனை எதிர்நோக்கி இருந்தது இந்த ராசி. முதல்ல இந்த மேச ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. துணிவை, அதாவது தன் துணிவை துணையாக வச்சுருப்பாங்க. தைரியம் ஜாஸ்தி. நிர்வாக சம்மந்தப்பட்டல பெஸ்ட்டாக இருக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னென்ன ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிற கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிற எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ராசிக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்டே அது பார்த்திங்கன்னா, முக்கியமானது சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அனைவரும் அரவணைத்து போகும் திறமை படைத்தவங்க. ஆனால் திருப்பி இவங்களுக்கு வருதாங்கிறது வேற. இந்த குரு பயிற்சியில் முதல்ல இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைகிற யோகம். இடம் இல்லை வீடு, சொத்து சுகங்கள், உடல்நிலை சீராகுதல், வயது வந்த ஆண் பெண்களுக்கு சுகஸ்தானங்கள் சிறப்பாக வரக்கூடியது. அப்போ இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யோகம் வருது. அப்போ இதில் ஒரு சிலர்லாம் கடன் சம்மந்தப்பட்டதால் தவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ முதல்ல கடனை அடைக்க வாய்ப்பு பிறக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா கடன் இருக்கிறவங்களுக்கு கடனை அடைக்க வாய்ப்பு பிறந்து, ஒரு சில கடன் வாங்கணும் சார், அப்போ தான் இடம் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அப்போ இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. சார் வெளிநாட்டு போகலாமா, வெளியூர் போகலாமா, அது நிறைய வகையில் இருக்குது. படிப்பு ரீதியாகவும் போகலாம், திருமண ரீதியாகவும் உண்டு, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ இன்னும் அதை பிரித்து பார்க்கலாம். அப்போ இவங்களுக்கு முதலாக சொத்து சுகங்கள், பூர்வீக சொத்தாக இருந்தால் கூட பார்க்கலாம். இப்போ சொத்து சுகம்னு டவுட் வந்துடும், எந்த சொத்து வாங்கலான்னு. முதல்ல ஒரு ஜாதகம் இவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, கோட்ரஸ்ஸு இது பக்கத்தில் அமைய வாய்ப்பு உண்டு. வில்லேஜ் சம்மந்தப்பட்ட இடத்துல கூட சொத்து சுகங்கள், அது ஒரு தோட்டங்கள் அருகில் அமையக்கூடிய அம்சம் வந்திருக்கு. பூர்வீக ரீதியான சொத்துக்கு தீர்வு காணும் காலகட்டம் இப்போ தான். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யோகம் வந்தாச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் வேலை வாய்ப்பு தாங்க. வேலை எப்பொழுது இருக்கும் என்ற எண்ணம். நிரந்தர வருமானமாக இருக்குமா, கடன் வாங்குகிறோம், சொத்து வாங்குகிறோம். அப்போ இந்த ராசிக்கு நான் ஒரு அலர்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, வருகின்ற செப்டம்பர் அருகில் அமெரிக்காவில் ரிசெஷன் வர வாய்ப்புண்டு. இது என்னோட ஜோதிட கணிப்பு. அப்போ யாரெல்லாம் ஜாபில் இருக்கிறவங்கள சேஃபஸ்ட் சைடாக போய் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ப்ராஜெக்ட் ஃபண்டு கரெக்டாக இருக்கிற கம்பெனி ஆகும். வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனிக்காரங்கள கேர்ஃபுல்லாக முதலீடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது, பிரித்து பண்ணுறது, இந்த மாதிரி சேஃபஸ்ட் சைடு வந்துடணும். அப்போ வேலையில் மாறுதல் பண்ணணும், ரிஸ்க் எடுக்கணும், டக்குன்னு பண்ணிக்கங்க. சேஃபஸ்ட் பொசிஷன் போய்க்க வேண்டியது. இந்த ராசிக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ நம்ம சம்பளம் முக்கியம் இல்லை, சேஃப்டி முக்கியங்கிற இந்த ராசிக்கு லக்னம் தசாபுத்தி ரீதியாக பார்த்தா சொல்லலாம். அப்போ இந்த ராசி வேலைக்கு டக்குன்னு போய் பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அதாவது திருமண வயதுடைய ஆண் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்பு தவற விட்டாங்கன்னே சொல்லலாம் போன டைம். இப்போ தான் ராசிக்கு குரு பார்வை வருது. அதுவும் இவங்களுக்கு அக்டோபருக்கு மேலே குரு அதிசாரத்தில் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ கேட்பாங்க, சார் 4ஆம் இடத்துல இருக்கு, குரு பார்வை இல்லையா? யார் சொன்னால்? இறைவன் அந்த அதிசாரத்தில் வந்து குரு பாலம் வரும்போது திருமண யோகம் வருது. இதில் மனதுக்கு பிடித்த வரனாக அமைய அதிக வாய்ப்பு. அப்போ அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி இந்த காலகட்டத்தில் அமைப்பு. பொதுவாகவே ஜாதகங்கள் 7ஆம் இடத்தன்மையும் லக்ன அமைப்பும் மற்ற எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கணும். 2, 5, 7, 11 அப்போ தான் திருமணம், குழந்தை அம்சம் கரெக்டாக வர மாதிரி. இதில் பாவகிரகங்கள் இருந்தால் அதுக்கு உண்டான பார்த்து பண்ணணும். அப்போ இந்த டைம் திருமண யோகம் வருகிறதுன்னு அர்த்தம். அப்போ சரி, அடுத்து மிகப்பெரிய கேள்வி வந்துடுவாங்க, சார் பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ் கோல்டன் டைம். பிஸ்னஸில் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த லெவலில் தொழில்துறையில் டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய அம்சம் வந்துட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஜாதகம் தான் இது. அப்போ பிஸ்னஸில் இவங்களுக்கு கேட்கலாம், சார் உள்நாடா வெளிநாடா, பார்ட்னர்ஷிப்பாக, இது மாதிரி பல கேள்விகள் வரும். பொதுவாகவே இவங்களுக்கு தனித்தே பண்ணக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் முதல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுட்டு பண்ண வேண்டிய ராசி இந்த ராசி. வேலையாட்களை சரியாக அமைத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் படிப்படியாக டெவலப் பண்ணலாம். இந்த குரு பார்வை, குரு கடாட்சம் 10ஆம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து யோக பலன் அள்ளி கொடுக்கறன்னு தைரியமாக சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ போயிட்டுருக்குங்க. இப்போது அந்த மேஷ ராசிக்கு குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பேர் மேஷ ராசி குழந்தைங்களாம் இருப்பாங்க.
அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? நிச்சயமா நல்ல கேள்விங்க. இப்போ மேசராசி அன்பர்கள் 4ஆம் வீட்டில் குரு உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஹம்ச யோகம் இவங்களுக்கு வேலை செய்யுது. வெரி குட். அப்போ இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ போகலாமா, இல்லை இதிலே இன்ஜினியரிங்கா, டாக்டரா, இல்லை ஜேஇ எழுதலாமா, இந்த மாதிரி பல டவுட்டுகள் இருக்கும் இல்லையா? ஹையஸ்ட் இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அதற்குண்டான கோயில் வழிபாடுகள் ஏதோ ஒன்று பண்ணால் போதும் கிடச்சிரும். ஒரு சிலர் வெளிநாட்டிலே கிடைக்கும், வித் ஸ்காலர்ஷிப்போடு போவாங்க. ஹையர் எஜுகேஷன் நிறைய பேர் ட்ரை பண்ணுற மாணவர்கள் யாராவது இருந்தால் ஸ்காலர்ஷிப்போட வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஜாதக ரீதியாக என்ன படிப்பு இருக்குது, அந்த படித்தா அதே கரெக்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணாங்கன்னா ஜாப் சேஃபாக இருக்கும். சாய் பல்லவி எம்பிபிஎஸ் படித்தாங்க, ஆனால் ஆக்டர் ஆகிட்டாங்க. ஆமாம். அப்போ அது அவங்க அதுக்கே ஆக்டராக படித்து இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இன்னும் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு கல்வி யோகங்கள் அதிகமாக இருக்கிறனால ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன். கவர்மெண்ட் எக்ஸாம் யாரும் எழுத ட்ரை பண்ணவங்க இப்போ எழுதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதிக வாய்ப்புகள், அதிக போஸ்டிங் வாங்க போகிறது மேசராசி. ஓ, அப்புறம் என்னங்க, பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குட் நியூஸ் சொல்லிட்டார் ஐயா. நல்ல எஜுகேஷன் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம். ஆனாலும் குழந்தைங்களோட ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்டு திணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன படிப்பு அதில் இருக்குன்னு பாருங்கள் ஜாதகத்தில். அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்கள படிக்க வைங்க. அப்போ தான் அவங்களும் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க. இந்த குரு பயிற்சி மேஷராசி குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்குது. ஹாப்பியாக இருங்க. ரொம்ப அருமையாக அழகாக சொன்னீங்க ஐயா இந்த ராசிக்கு. ரொம்ப நன்றி. நேயர்களே, அழகாக இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐயாவை நேரில் பார்க்கணுமானா நீங்கள் இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரடியாக நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயும் அவர் அழகாக பார்க்குறாரு. நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் போய் ஜாதகம் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணி கேட்டுக்கலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.